We respect our community and don't promote any form of gambling which may be dangerous or harmful to the society. This is a video for analytical and educational purpose of a cricket match and the preview is knowledgeable to the audience. DC team அவங்களுடைய லாஸ்ட் மேட்ச்ல RCB டீமை வின் பண்றதுக்கு முக்கிய காரணமா இருந்தது DC டீமுடைய ஸ்பின்னர்ஸ் தான். பட் இந்த போட்டி ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் நடக்க போகுது. இந்த பிச் பார்த்தீங்கன்னா பொதுவாக கிரேவ் யார்ட் ஃபார் ஸ்பின்னர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட்டே இருக்காது. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜியை மேக் பண்ணால் மட்டுமே SRH இந்த போட்டியில் ஜெயிக்க முடியும். DC டீம் இந்த போட்டியில் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜியை மேக் பண்ணி SRH பீட் பண்ணுவாங்களா, இல்லை SRH இந்த சீசனில் அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் ஹேட்ரிக் வெற்றியை பதிவு செய்வாங்களா? டீட்டெயிலாக ஸ்டாட்ஸோட பார்க்கலாம். வெல்கம் டு த ஸ்டாட்ஸ் ப்ரிவ்யூ பிரசன்டட் பை கிரிக் ஸ்டாட்ஸ் அனலைசர். இந்த வீடியோவில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் vs டெல்லி கேபிட்டல்ஸ் IPL 2026 மேட்ச் நம்பர் 31ஓட ப்ரீ மேட்ச் அனலைசிஸ் அண்ட் ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 21 ஏப்ரல் டியூஸ்டே நைட்டு 7:30க்கு ஆரம்பிக்க போகுது ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் ஹைதராபாத்தில். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல இன்டெப்த்தான ஸ்டாட்ஸ் தொடர்ந்து ஒவ்வொரு மேட்சுக்கும் நம்மளுடைய சேனலில் வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோவில் வரக்கூடிய ஸ்டாட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு வீடியோஸும் நிறைய மணி நேரம் செலவு பண்ணி தான் மேக் பண்ணிருக்கோம். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸ் ஆகட்டும், ஷேர் ஆகட்டும், கண்டிப்பாக நான் வந்து மோட்டிவேட் பண்ணும். உங்ககிட்ட ஹை பாயிண்ட்ஸ் அவைலபிளாக இருந்துச்சுன்னா அதையும் கொடுங்க. நம்மளுடைய சேனலில் இன்னும் நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஸ்டாட்ஸ் போக இன்னும் இன்டெப்த்தான ஸ்டாட்ஸ் நாங்கள் ஷேர் பண்ணுவேன். அது போக ஒவ்வொரு மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸும் அங்கே தான் நான் வந்து ஷேர் பண்ணுவேன். அதனால் மறக்காம அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டீம் ஹெட் டு ஹெட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் வந்து பார்க்கலாம். இந்த ரெண்டு அணிகளும் இதுவரை 25 டைம்ஸ் பிளே பண்ணியிருக்காங்க. இல்லை 13-11 SRH டீம் தான் லீட் பண்றாங்க. லாஸ்ட் 3 இயர்ஸ் ஆகட்டும், இந்த கிரவுண்ட்லேயே ஆகட்டும், ரெண்டு டீமுமே ஈக்குவலாக ஜெயிச்சிருக்காங்க. வென்யூ ரெக்கார்ட் பார்த்தோம்னா SRH டீம் அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட்ல இதுவரை 65 மேட்சஸ் பிளே பண்ணியிருக்காங்க. வின் பர்சன்டேஜ் 60% இருக்கு, நல்லா இருக்கு. டெல்லி டீம் பார்த்தீங்கன்னாலும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க பிளே பண்ண 9 மேட்சஸ்ல 6 மேட்சஸ் இங்க ஜெயிச்சிருக்காங்க. அடுத்ததா பிச் அண்ட் வென்யூ ரிப்போர்ட் வந்து பார்க்கலாம். இந்த கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய பிச் கண்டிஷன் பார்த்தோம்னா பேட்டிங்க்கு சாதகமாக இருந்திருக்கு. குறிப்பா பிச் நம்பர் 3 வந்து பார்த்தோம்னா ரொம்பவே பேட்டர்ஸ்க்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்கு. இந்த பிச் நம்பர் 3 பார்த்தோம்னா SRH vs RR இந்த மேட்ச்ல வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. டாஸ் பார்த்தோம்னா டாஸ் பண்ணக்கூடிய கேப்டன் நைட் கேம்ஸ்ல பார்த்தோம்னா பவுலிங் தான் அதிகம் சூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே லாஸ்ட் 2 இயர்ஸாக இங்கே நடந்த 11 நைட் கேம்ஸில் 7 மேட்சஸில் பவுல் ஃபர்ஸ்ட்டும் 4 மேட்ச்சில் வந்து பேட் ஃபர்ஸ்ட்டும் சூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வென்யூ ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். லாஸ்ட் 2 இயர்ஸாக பார்த்தோம்னா இந்த கிரவுண்டில் 11 நைட் கேம்ஸ் வந்து நடந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுவாங்க 5 போட்டியிலும், செகண்ட் பேட் பண்ணுவாங்க 6 போட்டியிலும் ஜெயிச்சிருக்காங்க. பட் இந்த சீசனில் பார்த்தோம்னா இங்கே நடந்த 2 நைட் கேம்ஸும் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. வென்யூ ஆவரேஜ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 188 செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 176 இருக்கு. ரெண்டு இன்னிங்ஸ்லையும் பேட்டர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் இங்கே 208 பேட்டிங் ஆவரேஜ் 32.5 இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு இந்த கிரவுண்டில். நெக்ஸ்ட் வென்யூ ப்ரோக்ரஷன் பார்க்கலாம். இந்த ஸ்டாட்ஸ் ஆகட்டும், இதை தொடர்ந்து வரக்கூடிய பேட்டிங் அண்ட் பவுலிங் ஸ்டாட்ஸ் ஆகட்டும், இந்த மூணுமே இந்த கிரவுண்ட்ல லாஸ்ட் 2 இயர்ஸாக நடந்த 11 நைட் கேம்ஸோடைய ஸ்டாட்ஸ் தான். இந்த ஸ்டாட்ஸ் அனலைஸ் பண்ணும்போது எப்பவுமே இந்த போட்டியில் பிளே பண்ணக்கூடிய ரெண்டு டீமோட டீம் ஸ்ட்ரென்த் கூட சேர்த்து தான் அனலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா 3 ஃபேஸ்லையுமே பேட்டர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. பவர் பிளே ஓவர்ஸ்ல ரன் ரேட் 8.8 மிடில் ஓவர்ஸ்ல 8.9 இருக்கு. இதுவே டெத் ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா 11.3 இருக்கு. டெத் ஓவர்ஸ்ல ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. விக்கெட்ஸ்ல பார்த்தோம்னா மிடில் ஓவர்ஸ்ல அதிகமான விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. ஆவரேஜ் விக்கெட் லாஸ் இங்க 2.5 இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம நோட் பண்ண வேண்டியது பவர் பிளே விக்கெட்ஸ் தான். ஆவரேஜ் விக்கெட் லாஸ் இங்க 1.7 இருக்கு. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் அதுவும் குறிப்பா ஓப்பனர்ஸ்ல யாரெல்லாம் அதிகமாக ரிஸ்க் எடுப்பாங்களோ அந்த மாதிரியான பிளேயர்ஸ் வந்து அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா SRH டீமுடைய ஓப்பனர்ஸ், ராஜஸ்தான் டீமுடைய ஓப்பனர்ஸ்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ரிஸ்க் எடுப்பாங்க. அந்த மாதிரியான சமயத்தில் அட்லீஸ்ட் ஒரு விக்கெட்டாவது விழுகலாம். இதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸ்ல ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரன் ரேட் 10.9 இருக்கு. அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸ்ல 9.5 டெத் ஓவர்ஸ்ல 9.6 இருக்கு. இங்கேயும் 3 பேஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் விக்கெட்ஸ்ல பார்த்தோம்னா இங்கேயும் மிடில் ஓவர்ஸ்ல அதிகமாக விழுந்திருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் பவர் பிளே ஓவர்ஸ்ல இங்கேயும் விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. குறிப்பா இந்த SRH vs RR இந்த மேட்ச்ல பார்த்தோம்னா SRH டீம் செகண்டா இங்கே பேட் பண்ணும்போது பவர் பிளே ஓவர்ஸ்ல நிறைய விக்கெட்டை இழந்தாங்க. அது வந்து ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய பவுலர் அவருடைய குவாலிட்டியை பொறுத்தது. ஹிஞ்சே சூப்பராக வந்து பவுல் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த மாதிரி குவாலிட்டியான பவுலர் பவுல் பண்ணுறாங்க. அதுவும் டார்கெட் வந்து ஹையாக இருக்குது, 220க்கு மேலாம் இருக்குது. அப்படிங்கும் போது
கண்டிப்பா இந்த பவர் பிளே ஓவர்ஸ்ல விக்கெட்ஸ் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் பேட்டிங் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா ஓப்பனர்ஸ் டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரன் ஸ்கோர் பெர் இன்னிங்ஸ் 50.3 இருக்கு. ஆவரேஜா பார்த்தோம்னா ரெண்டு ஓப்பனர்ஸும் சேர்ந்து 34 பால்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் 140 பிளஸ் இருக்கு. எல்லாமே டீசெண்டா இருக்கு. நெக்ஸ்ட் டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்டா பேட் பண்ணும்போது மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்தா அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. அதுவும் குறிப்பா லாஸ்ட் சீசன்ல பார்த்தோம்னா சில போட்டிகள்ல விக்கெட் வந்து ஸ்லோவா அமைச்சிருந்தாங்க. அந்த மாதிரியான போட்டியில டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து பெருசா கான்ட்ரிபியூஷன் வரல. மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்தா வந்திருக்கு. ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே ஃபர்ஸ்டா பேட் பண்ணும்போது பார்த்தோம்னா வெறும் டாப் ஆர்டர் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாம மிடில் ஆர்டர் பேட்டர்ஸையும் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணோம். இப்போ எஸ்ஆர்ஹெச் ஃபர்ஸ்டா பேட் பண்ணாங்க அப்படிங்கும்போது ஹென்ரிச் கிளாசன் அவருக்கான முக்கியத்துவம் அதிகமா இருக்கும். இதுவே டிசி டீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரெசன் ஸ்டப்ஸ் இருக்காரு, டேவிட் மில்லர், இந்த மாதிரியான பிளேயர்ஸ்க்கும் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். குறிப்பா வந்து ட்ரெசன் ஸ்டப்ஸ்க்கு வந்து நீங்க கொடுங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா ஓப்பனர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரன் ஸ்கோர் பெர் இன்னிங்ஸ் வந்து 75 இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இங்க நல்லா இருக்கு. பால்ஸ் ஃபேஸ்ட் பெர் இன்னிங்ஸ் வந்து பார்த்தோம்னா 39 இருக்கு. ஆவரேஜா ரெண்டு ஓப்பனர்ஸும் சேர்ந்து 39 பால்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப நல்லா இருக்கு. 190 பிளஸ் இருக்கு. அதுக்கப்புறம் டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா செகண்டா பேட் பண்ணும்போது இங்க டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. 55% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 33% ஆஃப் ரன்ஸும், லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 13% ஆஃப் ரன்ஸும் வந்திருக்கீங்க. அடுத்ததா பேசர்ஸ் ஸ்பின் ரெக்கார்ட் வந்து பார்க்கலாம். இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் தான் அதிகமா இருந்திருக்கு. குறிப்பா நைட் கேம்ஸ்ல பார்த்தோம்னா 68% ஆஃப் ஓவர்ஸ் அவங்க தான் பவுல் பண்ணியிருக்காங்க. 32% ஆஃப் ஓவர் ஸ்பின்னர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. இதுல டோட்டலா பார்த்தோம்னா 99 விக்கெட்ஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் வெறும் 21 விக்கெட்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. இதுல இன்னிங்ஸ் வைஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 57 விக்கெட்ஸும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 42 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 18 விக்கெட்ஸும், ஸ்பின்னர்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து 13 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. இந்த 13 விக்கெட்ஸ் எடுத்ததுல பார்த்தோம்னா நிறைய வந்து அந்த பிச் சப்போர்ட் இல்லாம அந்த ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர், இப்போ ஃபர்ஸ்டா பேட் பண்ணக்கூடிய டீம் 220க்கு மேல அடிச்சாங்க அப்படிங்கும்போது பார்த்தோன்னா ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் இருக்கும். அந்த ப்ரெஷர்ல தான் மோஸ்ட் ஆஃப் த விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்களே தவிர இந்த பிச் சப்போர்ட் வந்து பார்த்தோம்னா கம்மியா தான் இருந்திருக்கு இங்க. இதை எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ரைக் ரேட் அண்ட் எக்கனாமி ரேட் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸ்ட்ரைக் ரேட் ஸ்பின்னர்ஸுக்கு வந்து பார்த்தோம்னா 37, 40க்கு மேலாம் இருக்கு. எப்பவுமே ஸ்பின்னர்ஸுக்கு அந்த பிச் கண்டிஷன் சப்போர்ட் இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் 24க்குள்ளேயாவது இருக்கும். பட் இங்க ரொம்ப அதிகமா இருக்கு. அதுக்கு போக இன்னொன்று பார்த்தோம்னா எக்கனாமி ரேட் ஃபாஸ்ட் பவுலர்ஸை விட ஸ்பின்னர்ஸுக்கான எக்கனாமி ரேட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த மாதிரி நிறைய கிரவுண்ட்ஸ்லாம் வந்து இருக்காது. பொதுவாகவே ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் வந்து எக்கனாமி ரேட் அதிகமா இருக்கும். பட் இங்க வந்து அப்படியே ரிவர்ஸா இருக்கு. இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த அளவுக்கு ரீசெண்ட் டைம்ல ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட் வந்து இல்லை. அடுத்ததா எஸ்ஆர்எஸ் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். எஸ்ஆர்எஸ் டீம் இந்த சீசன்ல இதுவரை பிளே பண்ண 6 மேட்ச்ல 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 3 மேட்ச்ல தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 6 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல 4th பிளேஸ்ல இருக்காங்க. நெட் ரன் ரேட் பாசிட்டிவ்ல இருக்கு. லாஸ்ட் மேட்ச்ல இதே கிரவுண்ட்ல சிஎஸ்கே டீமை 10 ரன்ஸ் டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் எஸ்ஆர்எஸ் டீம் பாசிபிள் பிளேயிங் 12 பார்க்கலாம். ட்ரேவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், ஹென்ரிச் கிளாசன், சலில் அரோரா, அன்கித் வர்மா, நிதிஷ் குமார் ரெட்டி, லியாம் லிவிங்ஸ்டன், ஷிவாங் குமார், பிரஃபுல் ஹிஞ்சே, சகிப் உசைன், ஈஷன் மலிங்கா. அடுத்ததா பவுலிங் ஃபேஸ் பிரேக் டவுன் வந்து பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸ்ல பிரஃபுல் ஹிஞ்சே, நிதிஷ் குமார் ரெட்டி, சகிப் உசைன். மிடில் ஓவர்ஸ்ல ஷிவாங் குமார், ஈஷன் மலிங்கா, லிவிங்ஸ்டன், சகிப் ஹுசைன். டெத் ஓவர்ஸ்ல ஈஷன் மலிங்கா, பிரஃபுல் ஹிஞ்சே அண்ட் நிதிஷ் குமார் ரெட்டி. டெத் ஓவர்ஸ்ல ஈஷன் மலிங்கா 2 ஓவர் போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா எஸ்ஆர்எஸ் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரேவிஸ் ஹெட், டிசி டீம் ஆகட்டும் இந்த கிரவுண்ட்ல ஆகட்டும் ரெக்கார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஆவரேஜ் 35 பிளஸ் இருக்கு. அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 8-9 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு எதிராக ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸ்பின்னர்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல குல்தீப் யாதவ் அண்ட் அக்சர் பட்டேல் இந்த 2 பேருடைய பால்ல ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. இதுல அக்சர் பட்டேலுடைய பால்ல ஸ்ட்ரைக் ரேட் 100க்கு கீழே இருக்கு. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் பிச் கண்டிஷன் ஸ்லோ விக்கெட்டா அமைக்கிறாங்க அப்படிங்கும்போது தான் இந்த மேட்சப்ஸ் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை ஃபிளாட் ட்ராக் அமைச்சாங்க அப்படிங்கும்போது இந்த மேட்சப்ஸ் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். நெக்ஸ்ட் அபிஷேக் சர்மா, ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் புவரா இருக்கு. டிசி டீமுக்கு இதுவரை சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் அதிகபட்சமாக 67 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா 28 ஆவரேஜ் இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் சுமார் தான். அதிகபட்சமாக ஒரு மேட்ச்ல 141 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பஞ்சாப் டீமுக்கு லாஸ்ட் இயர் சேஸ் பண்ணும் போது அடிச்சிருந்தாரு. பவுலிங்ல டிசி டீமுக்கு 6 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 2 விக்கெட்ஸும், இந்த கிரவுண்ட்ல 12 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 2 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. பவுலிங் ரெக்கார்ட் சுமாராக தான் இருக்கு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. முக்கியமா ரைட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு.
பவுலிங் மேட்சப்ஸ் இவருக்கு சுமாராக தான் இருக்கு. இதுவே பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தோம்னா குல்தீப் யாதவ் அண்ட் அக்சர் பட்டேல் இந்த 2 பேர்த்துடைய பாலில் 2 முறை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் இங்கிடியோட பாலில் 1 முறை அவுட் ஆயிருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னாலும் இவருக்கும் அக்சர் பட்டேல் அவருடைய பாலில் ஸ்ட்ரைக் ரேட் 100 கீழே இருக்கு. 8 பால்ஸ் ஃபேஸ் பண்ணி 6 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதுலேயே 2 முறை அவுட் ஆயிருக்காரு அபிஷேக் சர்மா. நெக்ஸ்ட் இஷான் கிஷன் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் 2 ஸ்டார்ட்ஸுமே நல்லா இருக்கு. டிசி டீமுக்கு ஆவரேஜ் 40+ இருக்கு. இந்த கிரவுண்டில் 31.5 இருக்கு. 2த்துலையுமே நல்லா இருக்கு. அதிகபட்சமாக டிசி டீமுக்கு 81 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸும் நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தோம்னா குல்தீப் யாதவ் அவருடைய பாலில் 2 முறை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக அக்சர் பட்டேல், நடராஜன், இங்கிடி அண்ட் முகேஷ் குமார் இந்த 4 பேர்த்துடைய பால்லையும் ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் வந்து நடராஜன், இங்கிடி அண்ட் முகேஷ் குமார் இந்த 3 பேர்த்துடைய பால்லையும் சுமாராக தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஹென்ரிஸ் கிளாசன் டிசி டீமுக்கு பார்த்தோம்னா 33.5 ஆவரேஜும் இந்த கிரவுண்டில் 55.4 இருக்கு. 2 ஸ்டார்ட்ஸுமே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கிரவுண்டில் அதிகபட்சமாக ஒரு மேட்ச்ல 104 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸில் பார்த்தீங்கன்னாலும் எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. முக்கியமாக லெக் பிரேக் அண்ட் சேனமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக ரொம்ப நல்லா இருக்கு. இவர் பொதுவாக பார்த்தோம்னா ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக சூப்பராக வந்து ப்ளே பண்ணுவார். பிளேயர் மேட்சப்ஸில் அக்சர் பட்டேல் அவருடைய பாலில் 1 முறை அவுட் ஆயிருக்காரு. பட் ஸ்ட்ரைக் ரேட் இப்போ இருக்கிற டிசி பவுலர்ஸ்க்கு எதிராக எல்லாத்துக்கிட்டையும் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் வந்து 150க்கு மேலே தான் இருக்குது குறைஞ்சபட்சம். அடுத்ததா சலில் அரோரா இந்த கிரவுண்டில் 2 மேட்ச் பேட் பண்ணி 37 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக இவருக்கு த்ரெட் இருக்கு. ஆப்போனன்ட் டீமில் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலராக அக்சர் பட்டேல் இருக்காரு. அடுத்ததாக பார்த்தோம்னா நெக்ஸ்ட் அன்கித் வர்மா டிசி டீமுக்கு இவர் பிளே பண்ண ஒரு மேட்ச்ல 74 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த கிரவுண்டில் அதிகபட்சமாக ஒரு மேட்ச்ல 36 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. கிரவுண்ட் ரெக்கார்ட் சுமாராக தான் இருக்கு. மேட்சப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக இவருக்கு த்ரெட் இருக்கு. ஆப்போனன்ட் டீம்ல லெஃப்ட் ஆர்ம் பேசராக நடராஜன் இருக்காரு. பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தோம்னா குல்தீப் யாதவ் அவருடைய பால்ல 1 முறை அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் நிதிஷ்குமார் ரெட்டி பேட்டிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா கிரவுண்ட் ரெக்கார்ட் மட்டும் நல்லா இருக்கு. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்ல 76 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பவுலிங்கில் பார்த்தோம்னா டிசி டீமுக்கு ஒரு இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 2 விக்கெட்டும், இந்த கிரவுண்டில் 7 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட் சுமாராக தான் இருக்கு. மேட்சப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக இவருக்கும் த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ் சுமாராக இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தோம்னா குல்தீப் யாதவ் அவருடைய பாலில் 1 முறை அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் லியாம் லிவிங்ஸ்டன் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ஓவராலாக பார்த்தோம்னா ஆவரேஜ் சுமாராக தான் இருக்கு. அதிகபட்சமாக டிசி டீமுக்கு ஒரு மேட்ச்ல 94 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்கில் 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் ஆஃப் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக இவருக்கு த்ரெட் இருக்கு. மற்ற பவுலிங் டைப்புக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மெயினாக ரைட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பவுலிங் மேட்சப்ஸில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக மட்டும் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ் பார்த்தோம்னா அக்சர் பட்டேல் அண்ட் இங்கிடி இந்த 2 பேர்த்துடைய பால் அதிகமாக அவுட் ஆயிருக்காரு. இதில் இங்கிடியோட பாலில் 3 தடவையும் அக்சர் பட்டேலோடைய பாலில் 2 முறையும் அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ் அண்ட் முகேஷ் குமார் இந்த 2 பேர்த்துடைய பாலில் ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இங்கிடியோட பாலில் தான் 5 பால் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. 4 ரன் அடிச்சு அதுலேயே 3 தடவை அவுட் ஆயிருக்காரு. மேட்சப்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக இங்கிடிக்கு தான் ஃபேவரபுளாக இருக்குது. இந்த போட்டியில் ஒருவேளை டெத் ஓவர்ஸில் 2 பேரும் சந்திச்சாங்க அப்படிங்கும்போது பார்த்தோன்னா இங்கிடி அவரை வந்து டாமினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிச் கண்டிஷன் சப்போர்ட் இருக்கிற பட்சத்தில். நெக்ஸ்ட் ஷிவாங் குமார் இந்த கிரவுண்டில் 2 மேட்ச்ல பேட் பண்ணி 17 ரன்ஸ் மட்டும் அடிச்சிருக்காரு. ரெக்கார்ட் சுமாராக தான் இருக்குது. பவுலிங்கில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அடுத்ததா பிரஃபுல் ஹிஞ்சே ராஜஸ்தான் டீமுக்கு ரொம்ப நல்லா பவுல் பண்ணியிருந்தாரு பவர் பிளே ஓவர்ஸில். பட் லாஸ்ட் மேட்ச்ல சுமாரான பர்ஃபார்மன்ஸ் தான். 2 மேட்ச் இங்கே ப்ளே பண்ணி டோட்டலாக 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் சகிப் ஹுசைன் இவர் பார்த்தீங்கன்னாலும் ராஜஸ்தான் டீமுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. லாஸ்ட் மேட்ச்ல ஒரு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. இவரும் 2 மேட்ச் ப்ளே பண்ணி 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அடுத்ததா ஈஷன் மலிங்கா இவர் டிசி டீமுக்கு ஒரு இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 1 விக்கெட்டும், இந்த கிரவுண்டில் 6 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 10 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. இந்த போட்டியில் எஸ்ஆர்எஸ் டீம் ஃபர்ஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இவரை நீங்கள் ஒரு டிஃபரன்ஷியல் ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணலாம். அடுத்ததா டிசி டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். டிசி டீம் இந்த சீசன்ல இதுவரை ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 2 மேட்ச்ல தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 6 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல 5th பிளேஸ்ல இருக்காங்க. நெட் ரன் ரேட் பாசிட்டிவ்ல தான் இருக்கு. லாஸ்ட் மேட்ச்ல இவங்களை விட பலம் வாய்ந்த ஆர்சிபி டீமை 6 விக்கெட்ஸ் டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சிருந்தாங்க. அடுத்ததா டிசி டீம் பாசிபிள் பிளேயிங் 12 பார்க்கலாம். கேஎல் ராகுல், பத்தும் நிஷன்கா, சமீர் ரிஸ்வி, அக்சர் பட்டேல், ட்ரிசன் ஸ்ட்ரப்ஸ், டேவிட் மில்லர், அசுதோஷ் சர்மா, அக்யூப்தர், குல்தீப் யாதவ், லுங்கி இங்கிடி, நடராஜன் அண்ட் முகேஷ் குமார். நெக்ஸ்ட் பவுலிங் ஃபேஸ் பிரேக் டவுன் வந்து பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸ்ல அக்யூப்தர், முகேஷ் குமார், லுங்கி இங்கிடி.
மிடில் ஓவர்ஸில் அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், நடராஜன், முகேஷ் குமார். டெத் ஓவர்ஸில் லுங்கி இங்கிடி, நடராஜன் அண்ட் முகேஷ் குமார். டெத் ஓவர்ஸில் லுங்கி இங்கிடி 2 ஓவர் போல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் டிசி டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேஎல் ராகுல் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் 2 தடவை ஸ்டார்ட்ஸுமே நல்லா இருக்குது. 30+ இருக்குது ஆவரேஜ். இவர் பார்த்தோம்னா எஸ்ஆர்எஸ் டீமுக்கு அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 79 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு எதிராக ஸ்டார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்பின்னர்ஸ்க்கு ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பிளேயர் மேட்சப்ஸில் அபிஷேக் சர்மா அவருடைய பாலில் ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் பத்தம் நிஷன்கா இதுவரை எஸ்ஆர்எஸ் டீமுக்கு ப்ளே பண்ணதில்லை. மேட்சப்ஸில் பார்த்தோம்னா எல்லா பவுலிங் டேப்புக்கு ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்குது. மெயினாக லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் சேனமேன் பவுலர்ஸ்க்கு ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் சமீர் ரிஸ்வி இவருடைய மேட்சப்ஸ் பார்த்தோம்னா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. ஆப்போனன்ட் டீமில் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலராக ஷிவாங் குமார் இருக்காரு. அடுத்ததா அக்சர் பட்டேல் பேட்டிங் ஸ்டார்ட் சுமாராக தான் இருக்குது. அதிகபட்சமாக எஸ்ஆர்எஸ் டீமுக்கு 36 ரன்ஸ் அடிச்சிருக்காரு இதே கிரவுண்டில். பவுலிங்கில் பார்த்தோம்னா எஸ்ஆர்எஸ் டீமுக்கு 20 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 17 விக்கெட்ஸும், இந்த கிரவுண்டில் 9 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 10 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸும் இருக்குது. மேட்சப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக இவர் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் அண்ட் லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பவுலிங் மேட்சப்ஸும் இவருக்கு நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தோம்னா லிவிங்ஸ்டன் அவருடைய பாலில் ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் ட்ரெசன் ஸ்டப்ஸ் இவர் பார்த்தோம்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு இவருக்கு டீசெண்டாக இருக்குது. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 41 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு எதிராக ரெக்கார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தோம்னா இவர் நிதிஷ்குமார் ரெட்டி அவருடைய முதல் பால்லேயே அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் டேவிட் மில்லர் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் கொஞ்சம் சுமாராக இருக்குது. ஆவரேஜ் 28.6 இருக்குது. பட் இந்த கிரவுண்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 89 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸில் சேனமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. மற்ற பவுலிங் டேப்புக்கு ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்குது. பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தோம்னா லிவிங்ஸ்டன் அவருடைய பாலில் 2 முறை அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் அசுதோஷ் சர்மா இவர் பார்த்தோம்னா எஸ்ஆர்எஸ் டீமுக்கு 3 இன்னிங்ஸில் பேட் பண்ணி 76 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஓவரால் ஸ்டார்ட்ஸ் டீசெண்டாக இருக்குது. மேட்சப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தோம்னா ஈசன் மலிங்கா அவருடைய பாலில் ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் அக்யூப்தர் இவருக்கு பார்த்தோம்னா ஸ்டார்ட்ஸ் அவைலபிளாக இல்லை. அடுத்ததா குல்தீப் யாதவ் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் 2 தடவை ஸ்டார்ட்ஸுமே நல்லா இருக்குது. எஸ்ஆர்எஸ் டீமுக்கு 15 இன்னிங்ஸில் 19 விக்கெட்ஸும், இந்த கிரவுண்டில் 7 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 8 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு இன்னிங்ஸில் 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எஸ்ஆர்எஸ் டீமுக்கு மேட்சப்ஸும் இவருக்கு நல்லா இருக்குது. என்னதான் இந்த பிச் கண்டிஷன் பெரும்பாலும் ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட் இல்லைனாலும் இந்த போட்டியில் பார்த்தோம்னா இவரை ஒரு டிஃப்ரென்ஷியல் ஆப்ஷனாக வச்சுக்கலாம். ஏன்னா எஸ்ஆர்எஸ் டீமில் இருக்கக்கூடிய நிறையா பேட்டர்ஸ்க்கு எதிராக மேட்சப்ஸ் இவருக்கு ஃபேவரபுளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த டீமோட டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் 3 பேருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸாக இருக்காங்க. அதனால் இவருடைய பவுலிங் ஸ்டைல் பார்த்தோம்னா அதுக்கு சூட்டபுளாக இருக்கும். மெயினாக இந்த போட்டியில் டிசி டீம் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணி ஒரு 200-220க்கு மேலே அடிப்பாங்க அப்படின்னு இருக்கும்போது செகண்ட் இன்னிங்ஸில் இவருக்கான விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் லுங்கி இங்கிடி இவர் பார்த்தோம்னா 4 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எஸ்ஆர்எஸ் டீமுக்கு மேட்சப் சுமாராக தான் இருக்குது. நெக்ஸ்ட் நடராஜன் இவர் பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி எஸ்ஆர்எஸ் டீமுக்காக தான் ப்ளே பண்ணிருந்தாரு. இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்கும். 12 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 14 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸும் இவருக்கு நல்லா இருக்குது. கடைசியாக முகேஷ் குமார் எஸ்ஆர்எஸ் டீமுக்கு 4 இன்னிங்ஸில் ஒரே ஒரு விக்கெட்டும், இந்த கிரவுண்டில் 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 3 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ் இவருக்கும் சுமாராக தான் இருக்குது. நெக்ஸ்ட் பேஸ் டீம் பார்க்கலாம். கீப்பர் செக்ஷனில் கேஎல் ராகுல், ஹென்ரிச் கிளாசன் அண்ட் இஷான் கிஷன். இதில் எஸ்ஆர்எஸ் டீம் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது ஹென்ரிச் கிளாசனுடைய ஃபேண்டசி வேல்யூ அதிகமாக இருக்கும். இந்த கேட்டகரியில் மற்ற ஆப்ஷன் பார்த்தோம்னா சலில் அரோரா இருக்காரு. அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ் கிடையாது. கிராண்ட் லீக்ல வேணால் எஸ்ஆர்எஸ் டீம் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது மட்டும் ட்ரை பண்ணலாம். பேட்டர்ஸில் இப்போதைக்கு நம்ம ட்ரேவிஸ் ஹெட் மட்டும் சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கேட்டகரியில் மற்ற ஆப்ஷன் அபிஷேக் சர்மா, பத்தும் நிஷன்கா அண்ட் ட்ரெசன் ஸ்டப்ஸ் இருக்காங்க. அபிஷேக் சர்மா இதுவரை டிசி டீமுக்கு சுமாரான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காரு. ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மேட்சப்ஸ்லையும் த்ரெட் இருக்கிறதால நம்ம ஃபர்ஸ்ட் சாய்ஸாக ப்ரிஃபர் பண்ணலை. இன்கேஸ் கம்ப்ளீட்டாக ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக் அப்படிங்கும்போது நம்ம பிக் பண்ணலாம். இவர் பார்த்தோம்னா இன்னிங்ஸ் வைஸ் ஸ்டாட்ஸ் பார்க்கும்போது செகண்ட் இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் ரெக்கார்ட்ஸ் பெட்டராக இருக்குது. பத்தும் நிஷன்கா எடுத்துட்டிங்கன்னா சேஸ் பண்ணுறாங்க டிசி டீம் அப்படிங்கும்போது ட்ரை பண்ணலாம். அதுவும் ஒரு 180 to 200 டார்கெட் அப்படிங்கும்போது பெஸ்ட் ஆப்ஷனாக இருப்பார். அதுக்கு மேலே 220க்கு மேலாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சில ரிஸ்கி ஷாட்ஸ்லாம் ப்ளே பண்ணுவார். அந்த மாதிரியான சமயத்தில் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி நீங்கள் ட்ரெசன் ஸ்டப்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். லாஸ்ட் மேட்ச்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இந்த டீமோட டாப் ஆர்டர் பேட்டர்ஸும் பார்த்தோம்னா அந்தளவுக்கு சாலிடாக இல்லை, அவுட் ஆகிற மாதிரி தான் இருக்காங்க.
அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இவருக்கான பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும் 10 ஓவருக்கு மேலே. ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்தோம்னா இப்போதைக்கு நிதிஷ்குமார் ரெட்டியை சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கேட்டகரியில் மற்ற ஆப்ஷன் அக்சர் பட்டேல் அண்ட் லிவிங்ஸ்டன் இருக்காங்க. லிவிங்ஸ்டன் லாஸ்ட் மேட்ச்சில் இம்பாக்ட் பிளேயராக வந்திருந்தார். அக்சர் பட்டேல் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்துலேயும் ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன், ரெண்டுத்துலேயும் இம்பாக்ட் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கும்போது தான் அவருக்கான ஃபேண்டசி வேல்யூ அதிகமாக இருக்கும். இந்த போட்டியில் பவுலிங் பார்த்தோன்னா ஆப்போனன்ட் டீமில் டாப் 3 பேட்டர்ஸும் லெஃப்ட் ஹேண்டர்ஸாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவர் ஃபுல் 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாரா அப்படிங்கிறது டவுட் தான். கேப்டன் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஒரு 2 ஓவர்ஸ் 3 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவார். இன்கேஸ் டாப் ஆர்டர் சீக்கிரமாக அவுட் ஆகிட்டாங்க, ரைட் ஹேண்டர்ஸ் தான் இருக்காங்க அப்படிங்கும் போது இவர் பவுல் பண்ணலாம். அதனால தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக ப்ரிஃபர் பண்ணலை. இந்த போட்டியில் ஒரு ஸ்லோவான விக்கெட் இல்லைனா வந்து டாப் 3 பேட்டர்ஸ், எஸ்ஆர்எஸ் டீமோட டாப் 3 பேட்டர்ஸ் சீக்கிரமாக அவுட் ஆயிடுவாங்க அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக அக்சர் பட்டேலை ப்ரிஃபர் பண்ணலாம். இருந்தாலும் இவர் வந்து பெஸ்ட் ஆப்ஷன் தான் பேட்டிங்கில் கான்ட்ரிபியூட் பண்ணுறதால. பவுலர்ஸில் பார்த்தோம்னா இங்கிடி, குல்தீப் யாதவ் அண்ட் சகிப் உசைன் இருக்காங்க. இந்த கேட்டகரியை பார்த்தோம்னா நம்ம பிச் கண்டிஷனை வச்சு ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். ஒரு பவுன்சி பிச்சை அமைக்கிறாங்க, பேஸ் அண்ட் பவுன்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கும் போது பார்த்தோம்னா சகிப் உசைன் அவர் வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருப்பார் எஸ்ஆர்எச் டீமில். இதுவே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, பேஸ் வேரி பண்ணி பவுல் பண்ணால் விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கும் போது ஹின்ஜேவ் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஈசன் மலிங்கா 2 பேருமே பெஸ்ட் ஆப்ஷனாக இருப்பாங்க. இதுவே டிசி டீமில் பார்த்தோம்னா ஒரு ஸ்லோவிஷ் ட்ராக் 2 பேஸ் விக்கெட் அப்படிங்கும் போது இங்கிடி அவர் வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருப்பார். டெத் ஓவர்ஸில் நல்லா வேரியேஷன் யூஸ் பண்ணி விக்கெட் எடுப்பார், நல்ல ஃபார்ம்லேயும் இருக்கார். அதே போல் தான் முகேஷ் குமாரும் அந்த மாதிரி பவுல் பண்ணுவார். பட் எந்த அளவுக்கு அவர் எஃபெக்டிவாக இருப்பார், இவரை விட பார்த்தோம்னா இங்கிடி தான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கார். இன்கேஸ் டிசி டீம் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது வேணால் முகேஷ் குமாரை ஒரு ஆப்ஷனாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். இது போக வந்து பார்த்தோம்னா நடராஜன் இருக்கார். இதுக்கு முன்னாடி எஸ்ஆர்எஸ் டீமுக்காக தான் ப்ளே பண்ணிருந்தாரு. இந்த கிரவுண்டை பற்றி அவருக்கு நல்லா தெரியும். ஒருவேளை டிசி டீம் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவரும் ஒரு ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணுங்கள். டெத் ஓவர்ஸில் இந்த சீசனில் பவுல் பண்ணியிருக்காரு, பட் விக்கெட்ஸ் தான் வந்து எடுக்கலை. செகண்ட் சாய்ஸாக வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இவங்களுக்கு வந்து கொடுங்க. இந்த மேட்சுக்கான டாப் கேப்டன்சி பிக்கில் ஹென்ரிஸ் கிளாசன், கேஎல் ராகுல், இஷான் கிஷன் அண்ட் ட்ரேவிஸ் ஹெட் இருக்காங்க. இதில் சேஃபஸ்ட் கேப்டன் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஹென்ரிஸ் கிளாசன் அண்ட் கேஎல் ராகுல் தான் கிளாஸாக வந்து ப்ளே பண்ணுவாங்க. இதுவே ஹிட் ஆர் மிஸ் டைப் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரேவிஸ் ஹெட் எப்பவும் ரிஸ்க் தான், 50-50 சான்ஸ் தான் சொல்ல முடியும். ஏன்னா அதிகமாக ரிஸ்க் எடுப்பார், ஃபர்ஸ்ட் பால்லேருந்தே அட்டாக் பண்ணி ரிஸ்க் எடுக்கிறதால எப்போவுமே இவர் வந்து நம்ம 4th ஆப்ஷனாக தான் வச்சுருப்போம். இது போக மற்றவங்க யாரை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அபிஷேக் சர்மா, விக்கெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃப்ளாட் ட்ராக்காக இருக்குது. அப்படிங்கும்போது அவரை நீங்கள் பிக் பண்ணலாம். ஒருவேளை இந்த போட்டியில் ஸ்லோ விக்கெட்டாக அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான், இருந்தாலும் ஒரு முன்னெச்சரிக்கையாக சொல்லிக்கலாம். ஸ்லோ விக்கெட்டாக அமைக்கிறாங்க அப்படிங்கும்போது அக்சர் பட்டேல் அவருக்கான இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் அவரை நம்ம கேப்டனாக ப்ரிஃபர் பண்ணலாம். அது போக ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது குல்தீப் யாதவ் அவரை ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த 4 பேர்த்தில் பார்த்தோம்னா ஸ்லோ விக்கெட் அப்படிங்கும்போதும் கூட ஹென்ரிஸ் கிளாசன் அண்ட் கேஎல் ராகுல் இந்த 2 பேர்த்தை நீங்கள் கேப்டனாக கன்சிடர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் டாஸுக்கு அப்புறமா டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.